வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கான ஒரு பதிவு. இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விழிப்புணர்வு. இன்னைக்கு பெரும்பாலோர் நிறைய விஷயங்கள் நல்ல புரிதலோட இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த புரிதல்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசைனால தெரிஞ்சும் தெரியாம செய்யக்கூடிய தவறுகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்ப இதுல என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பருவ வயது அடைந்த பிறகு சின்ன சின்ன விஷயங்கள் ஓரளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தெரியாம செய்யக்கூடியது, அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே தவறுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா, அதை பல மடங்கா அதை அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்கனாக்கா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். தாம்பத்தியம்ன்றது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தினம் திருமணம் அப்படின்றது ஆயிடுச்சுனாக்கா நமக்கு அது தினமும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துல அதுல நம்ம போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நேரத்துல இந்த ஆண் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நம்மளுடைய ஆசையை இன்னைக்கு ஒரே நாள்ல முழுமையா திருப்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு, அன்னைக்கு ஒரே நாள்ல, அதாவது ஏதோ ஒரு இதுல கிடைச்ச ஒரு விஷயத்த அன்னைக்கு ஒரே நாள்ல 4 முறை 5 முறை பண்ணி முழுமையா திருப்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு காரணம், தவறான விஷயமும் கூட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உடல் ரீதியா இப்போ உதாரணத்துக்கு ஒரு உடல் ரீதியா ஒரு மனிதன் ஒரு திடீர்னு ஒரு இடத்துல வேகமா ஓடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒரு வேகமா ஓட முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா உடல் ரீதியா தளர்வுகள் ஏற்பட்டு அந்த வேகம் குறைய 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 உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேகம் குறையும். இந்த இடத்துல தெரியாம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு தவறுதலான ஒரு தொடர்பு வந்துருச்சு. அந்த தொடர்புல நான் முழுக்க முழுக்க என்னுடைய ஆசையை அன்னைக்கே தீர்த்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு முறை 2 முறை இருக்கிறது தப்பு இல்லை. 4 முறை 5 முறை தொடர்புல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் ரீதியா பயங்கரமான அதாவது நரம்புகள் ரொம்ப பலகீனம் அடையக்கூடிய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருங்க. இது பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்கு நிறைய விஷயங்கள் தீர்வுகள் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ சொல்றேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திருமணம்ன்றது நமக்கு நடந்துருச்சுன்னா அது நம்முடைய கடைசி வாழ்க்கை வரை கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை ஒரே நாள்ல அனுபவிச்சிடணும், நாளைக்கு இது கிடைக்காது அப்படின்னு நினைச்சு பேக் டு பேக் 4 முறை 3 முறை 5 முறை தொடர்ந்து தாம்பத்தியம் வச்சுக்கணும், வேற வழியே இல்லை, இன்னைக்கு விட்டா நாளைக்கு போயிடும் அப்படின்ற ஒரு மன பயத்திலையும் ஒரு சின்ன ஆசையிலையும் பண்ணக்கூடிய தவறு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் ரீதியாகவும் நரம்பு ரீதியா நிறைய பலகீனம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களால ஒரு சில பேருக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல இன்னல்கள்ல சிக்கல்கள்ல அனுபவிக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நரம்புகள் அதிகமா வலுவ வெளிப்படுத்தினதுனால நரம்பு உடனே பலகீனம் ஆயிடும். அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா பிற்கால வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்லியிருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பெரியவங்க சொன்ன மாதிரி அமிர்தமாகவே இருந்தாலும் ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டா அது அமிர்தம், அளவுக்கு மீறினால் அதுவே விஷம் அப்படின்ற மாதிரி இதுலயும் அது உண்டு. உங்களுக்கு அந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய ஒரு முறை 2 முறை எடுத்துக்கலாம். அதை பல முறை போகும்போது நரம்புகள் ரீதியா உடல் ரீதியா பல பாதிப்புகள் வந்துவிடும். கண்டிப்பா இந்த இதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிற்கால வாழ்க்கையிலையும் எந்த குறையில்லாம இருக்கும். நான் சொல்லியிருக்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறேன்.